எங்கேயோ ஒருத்தருக்கு சிங்கிள் பேரண்டா அது சொல்லும்போது உங்க வழி. நான் மிடில் கிளாஸ் பையன், நான் ஃபேஸ் பண்ண பையனை நான் சொல்றேன், அது ஏன் வழி. முத்து ஒரு டைம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டாரோ? மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் ரயானை பீட் பண்ணியிருப்பேன், இல்ல ஒரு ரயான் கூட என்னை பீட் பண்ணிருக்கேன். ஆனா அடுத்த ரவுண்ட்ல அருண் என்னை பீட் பண்ணிருப்பேன். நான் இந்த 5 பேருக்கு பதில் இந்த 5 பேர் இந்த வாட்டி போனோம், இப்படி மொத்தமா யோசிச்சது பெரிய தப்பாயிடுச்சு. இருக்கு உங்களுக்கு அது உங்களை பத்தி மட்டும் தான் நீங்க யோசிச்சீங்க. நிறைய பேசுறாரு, அப்ப கம்மியா பேசணுங்கிறத ரொம்ப முக்கியமா ஒண்ணா வச்சுக்கிட்டே வரேன். அது தலகணமா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கும் நான் தான் போட்டேன். ஒரு மேல் ஃபெமினிஸ்ட் இருப்பாங்க, இல்ல ஜாக்லின் நான் ஒரு கம்யூனிஸ்ட், இல்ல நான் அந்த வீடு எமோஷனா அவனுக்கு போட்டு வராம காமிச்சேன். அந்த 105 நாள் யாருமே பார்க்கல. பட் ஆனா யாரோ ஒருத்தர் வெளியே போய் தானே ஆகணும், அதானே கண்டிப்பா போய் தான் ரூல். டிசர்வ் அவர் வெளில போறான்னு என்னையா நடக்குதுங்கிற குழப்பம் இருக்குல்ல. நான் ஜெயிக்கணும் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சாமானியன், நான் உங்கள்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்றதே இல்ல. ஒரு சீசன் இது ஒரு ட்ரம்ப் கார்டா வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து பயன்படுத்துறோம். நிச்சயமா. ஏன்னா இப்ப வெளியே நீங்க உள்ள இருக்கும்போது இல்லைன்னா முத்து வந்து பிக் பாஸ் புக்கே எழுதலாம். ஏன்னா 7 சீசன் கரைச்சி குடிச்சிட்டு போயிருக்காரு. பட் ஆனா சௌந்தர்யா ஜெயிச்சா பிஆரா, இப்ப நான் ஜெயிச்சா சாமானியன், அப்ப யார் ஜெயிச்சாலும் அது சாமானியனோட இதுவா வெற்றியா தானே இருக்கும்னு கேக்குறேன். இப்ப நான் அடுத்து இதுக்கப்புறம் ஒரு ஷோ போறேன்னு வைங்களேன், அங்க நான் ஜெயிச்சேன்னா அங்க நான் சாமானியனோட வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷோ போறேன், இல்ல இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று போறேன்னா பிக் பாஸ் முத்துக்குமரன் இங்கே ஜெயிச்சாருங்க தான் வரும். இதுக்கு முன்னாடி அவர் என்ன முத்துக்குமரனா இருந்தார்? சாதாரண முத்துக்குமரன் தானே. நீ உள்ள வந்த 24 பேர்ல 20 பேர் பிரபலம், 25 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, 9 வருஷமா 10 வருஷமா இண்டஸ்ட்ரி. முத்துக்குமரன் யாருக்கு தெரியும்? உள்ள வீட்டுக்குள்ள வந்தவங்க 4 பேர் தவிர யாருக்குமே தெரியாது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இதை ஜாக் கூட மொட்டை கடைசியில் எழுதியிருந்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு சாரி கேட்டாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு தோணுச்சு. அது எல்லாருக்குமே தோணுச்சுல. அதுதான் வரேன். இப்போ அதான் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஜாக்குக்கு அப்பா இல்லை, அதை அவங்க சொல்றாங்க. ஏன்? அது உங்களுடைய வழி. எங்கேயோ ஒருத்தருக்கு சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, அதை சொல்லும்போது அவங்க வழி. இப்போ விஷால் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கான், அவன் வந்து வெள்ளையாக இருக்கான், பணக்காரட்டு பையன் அப்படின்னு அவன் நிறைய நெப்போட்டிசம் கிட்ட ஃபேஸ் பண்ணுற அந்த பையனை சொல்லியிருக்கான், அதான் அவனோட வழி. நான் மிடில் கிளாஸ் பையன், நான் ஃபேஸ் பண்ண பையனை நான் சொல்கிறேன், அது ஏன் வழி. அது எப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டுன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அவங்க பெயின் ரொம்ப நார்மலைஸ் ஆகுது, ஒரு நெப்போட்டிசம் கிட்டோடைய பெயினை சொல்லும்போது நார்மலைஸ் ஆகுது, ஒரு மிடில் கிளாஸ் பையன் சொல்கிற மட்டும் ஏன் நார்மலைஸ் ஆக மாட்டேங்குங்கிற கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு போகிறேன். இன்னொன்று, இப்போ சாமானியன்லேருந்து ஒருத்தன் வந்து ஜெயிச்சிட்டாங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணணும்னா நான் என்ன வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா அதுதானே நான். இப்போ ஏன் அடையாளம் உள்ள எதுனா ரிக்ரெட் இருக்கா, நம்ம இதை பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு கிடையாது. இப்போ முத்துவை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிங், டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் அடக்கிட்டே போகலாம். பட் ஆனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலே இந்த டாஸ்க் வரும்போது ரயானை இது பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் கூட்டு சேர்றீங்க அவர் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தராக காலி பண்ணுறீங்க. உங்களை அருணும் ராணாவும் இது பண்ணும்போது அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பவித்ரா அட்ரஸ் பண்ணாங்க, அவர் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஒன்று முயற்சி பண்ணாரு, அது நடக்கலன்னு அவருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகி. நான் இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கேமரா பார்க்கும்போது ஆனால் அங்கே முத்துவோட இண்டிவிஜுவல் போயிடுச்சு இல்லை. முதல் ரவுண்டு விளையாடும்போது இதில் நிறைய குழப்பம் இருக்குது. என்ன நடந்துச்சுங்கிறது போய் சேர்றதுல நிறைய சிக்கல் இருக்குது. முதல் ரவுண்டு விளையாடுறோம், நான் தனியாக விளையாடுறேன். முதல் ரவுண்டு அவுட் பண்ணுறேன், 3ஆவது ரவுண்டில் ரயான் கீழே வந்துடுறேன், ரயான் போய் அவுட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து அது ஓகே தான். அங்கே வந்து எனக்கு என்னடா நம்மளை அவுட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எந்த வருத்தமே கிடையாது. நல்லா விளையாண்டான்னு கை கொடுத்துட்டு அவங்களோட போய் ஜாலியாக தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் அதோடைய லெவல் 2 வரும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் விளையாடிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், இவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லையா, எடுத்தோடனே ராணுவை அருணை அவுட் ஆகிறதுக்கான அவங்க ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அப்போ மற்றவங்க முன்னாடி வரணும். 2ஆவது ரவுண்டு என்ன தோணிருச்சுன்னா, முதல் ரவுண்டில் அவுட் ஆகி 5 பேர் உட்காந்துருக்கோம். ராணு, அருண், முத்துக்குமரன், விஷால், தீபக், இவங்க 5 பேர் பாயிண்ட்ஸ் போர்டில் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ 2ஆவது ரவுண்டு என்ன பண்ணோம், ஏன்னா ஆல்ரெடி முதல் ரவுண்ட்லேயே வந்து ஜாக்கு மஞ்சரிலாம் சேர்ந்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றியில் போகாமல் ஒரு ஆள் சுற்றிலுக்கும் ஒரு ஆள் ஃபோட்டோக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் இண்டிவிஜுவலாக விளையாண்டேன்னா நான் ஃபோட்டோக்கு போனால் சுற்றியில் போனேன். அப்போ நான் ஒரு டீமை உருவாக்கணும். நான் டீமில் 2-3 பேர்னு வச்சேன்னா அங்கே 7-8ன்னு போயிடும். அப்போ 5-5 பிரிக்கணும்னா எந்த 5 பிரிக்கலாம்? முதல் ரவுண்டில் அவுட்டான 5 பேர் இருக்காங்கல்ல, இவனை 2ஆவது ரவுண்டில் ஒரு டீமை ஆக்கணும்னா அப்போ அவங்க இந்த வாட்டி பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க, இவங்க இந்த வாட்டி பாயிண்ட் எடுப்பாங்க. நான் ஒரு விஷயம் யோசித்தேன், இதோட பின்விளைவுகள் என்ன, அந்த 5 பேர் யாரு, இதெல்லாம் யோசிச்சிருந்தா இது எதுவுமே வந்திருக்கு. பட் மக்களுக்கே ஒரு நம்பிக்கை இருந்தது, முத்துவால ரயானை கண்டிப்பா பீட் பண்ண ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ரயானை பீட் பண்ணியிருப்பேன், இல்ல ஒரு ரயான் கூட என்னை பீட் பண்ணிருக்கலாம். ஆனா அடுத்த ரவுண்ட்ல அருண் என்னை பீட் பண்ணியிருப்பார், இல்ல நான் அருணை பீட் பண்ணிருக்கலாம். நான் என்ன யோசிச்சேன்னா, இண்டிவிஜுவலாக ஜெயிச்சிருந்தா என்னால் 10 ரவுண்டு கூட அடிச்சிருக்க முடியும். நான் இந்த 5 பேருக்கு பதில் இந்த 5 பேர் இந்த வாட்டி போனோம், இப்படி மொத்தமாக யோசிச்சது பெரிய தப்பாயிருச்சு. இது ஏன் வந்து ராணுவும் அருணும் பண்ணப்போ எனக்கு கஷ்டமாயிருக்கு. ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு அது உங்களை பத்தி மட்டும் தான் நீங்க யோசிச்சீங்க, நான் வின் பண்ணணும்ன்றது அப்படித்தானே போய் தெரியும், அப்படித்தானே தாராளமா போய் சேரும். இப்ப
நான், அருண், தீபக் அண்ணன், விஷால், ராணவ் 5 பேர் சேர்ந்து தான் டிசிஷன் எடுக்கிறோம். இது தப்பான டிசிஷன் இருந்தால் கண்டிப்பாக தீபக் அண்ணன் கேட்டிருப்பாரு. இது தப்பான டிசிஷனாக இருந்தால் அருண் வந்திருக்க மாட்டார், விஷால் ஒத்துருக்க மாட்டான். ஏன் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சு. நாங்கள் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. எப்போ அதை வந்து ரயான் மஞ்சள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களோ அப்போ அது அந்த போய் இன்னொன்று ரயான் அவுட் ஆகுறதுக்கு 5 பேர்லாம் தேவையானா இல்லை. நான் ரயான் கூட போட்டி நாங்கள் அப்படி தானே போற்றியாச்சு. அதுதான் சொல்கிறேன். இப்போ இது போற்றி ஆகிறதுக்கு என்ன காரணம்னா நான் இதோட இன்னொரு ஆங்கிளை யோசிக்காமல் விட்டது. அப்போ என்ன யோசிச்சேன், இனிமே யோசிக்கும் போது எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும். அதை தான் சொன்னேன். ரயான் கூட மஞ்சரி, ஜாக்லின், ரயான், பவித்ரா, சௌந்தர்யா, அந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், 5 தான். இது 5 ஒன்றா மாறினது அதெல்லாம் அப்படியாக போய் சேர்ந்ததுக்கும் நான் அதை பற்றி சரியாக அனலைஸ் பண்ணாமல் விளையாண்டது தான் காரணம். அது ஏன் மேலே இருந்த தப்பு தான். ஆனால் ரயானை அவுட் பண்ணுங்கிறது மோட்டோவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, நான் பாயிண்ட் வாங்கணுங்கிறது மோட்டோவாக இருந்துருச்சு அப்படின்னா, நான் மஞ்சரிக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். மஞ்சரி பற்றி பேசும்போது மாக்காப்பா அவர்கள் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நான் வின் பண்ணலன்னா யார் வின் பண்ணணும்னு. நீங்க மஞ்சரி பேரை அது வின் பண்ணணும் கிடையாது. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க வெளியே போயிட்டு உங்க ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணா மஞ்சரி அப்படின்னீங்க. இப்போ அவங்க பையன் வந்து உள்ள வரும்போது உனக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் யாரா பிடிக்கும் அப்படின்னா அவனும் முத்து அப்படின்னு ஜென்யூனா சொல்ற போல. பட் ஆனா மஞ்சரிக்கு அங்க கோவம் வந்தது அதுதான். அப்ப நீ என்ன சேர்த்துருக்கணும் உன் டீம்ல. அப்ப நான் வின் பண்ணணும் நீ ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப நீ என்ன டீம்ல சேர்த்துருக்கணும். இதை நான் யோசிச்சிருந்தேன்னா அதை தப்பு பண்ணிருக்க மாட்டேன். நான் தான் சொல்றேன், சிம்பிளா நான் ஒன்னே ஒன்று யோசிச்சேன். என்ன, லெவல் 1ல அவுட் ஆன 5 பேர் லெவல் 2ல முன்னாடி போகணும். இந்த ஒன்றை மட்டும் யோசிச்சுட்டு போனதுனால அது இவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கான காரணம் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து 2 இடத்துல உங்க மேல வருத்தப்பட்டார். ஒன்று வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து தலகனா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்றது கேட்டார். முத்து ஒரு டைம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாரோ? வீட்டுக்குள்ளே ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது ஒரு ஆளை முடிச்சிருங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாரம் முழுவதும் ஆள் மாறாட்டம் டாஸ்க் நம்மளை செய்ன்னு செஞ்சு கலாச்சி தள்ளிட்டாங்க. நான் அந்த வாரம் முழுவதும் ரொம்ப சட்டிலாக அமைதியாக இருக்கணும்னு ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் முத்து நிறைய பேசுகிறாரு விமர்சனம். அப்போ கம்மியாக பேசணுங்கிறத ரொம்ப முக்கியமாக ஒன்றா வச்சுக்கிட்டே வரேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறது கிறிஸ்பாக ஆக்கிக்கிட்டே வரேன். அப்போ அந்த வாரம் முடிஞ்சோடனே ஒரு ஃபீட்பேக் கேட்குறேன், எல்லோரும் எப்படி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அமைதியாகிட்டீங்க, நீங்கள் முன்னாடி மாதிரி பேசுகிறது கிடையாது, ரொம்ப பணிவாயிட்டீங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அது எல்லாத்துக்கும் என்கிட்ட இருந்து ஒரே பதில் நினச்சுன்னா, இதுதான் நான் இப்படி தான் ஆகும்னு நினச்சா அப்படி தான் ஆயிருக்கேன் அப்படின்னு. அதை ஒரே வார்த்தையில் போட்டது என்னாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு என்னமோ அவங்கள மதிக்காமல் பேசுகிற மாதிரி போய் சேர்ந்துருச்சு. அது தலகணமாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பு. 100% அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதை அதுக்கப்புறம் ரொம்ப தவிர்த்துட்டேன் நான். அந்த இடத்துல என்னென்னா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக கூப்பிட்டே இருக்கப்போ வரலைங்கிறப்போ எவ்வளோ தானே அவங்கள்ட்ட கெஞ்சுறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வரும்ல, அது கோவமாக வெளிப்பட்டுச்சு. அது ரொம்ப தப்புங்கிறது அப்புறம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, முத்துக்கு ஸ்டார்டிங்கில் எங்கே ஃபேன் பேஸ் உருவாச்சு அப்படின்னா, ஒரு பெண்களுக்கு அந்த ஸ்பீச் ஒன்று அப்போதான் வந்து ஓகே, அப்போ வந்து பெண்களுக்கு இவ்வளோ சூப்பராக பேசுறாரு அப்படின்றப்போ எப்போ அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிக்க ஆரம்பிச்சாங்களோ அங்கே தட்டுனா பெண்கள் தான் கழுவணும், ஏன் அவங்களுக்கு கழுவுன்னு சொல்லுங்க, இஷ்டம்லாம் வீட்டுக்கு போக சொல்லுங்க, ஆடியன்ஸ்க்கு ஒரு குழப்பமா இருந்தது. இதுதான் உண்மை அப்படின்றப்போ அது உள்ள எப்படி இருந்தது? வாரம் நான் கேர்ள்ஸ் டீமில் போயிருக்கேன். அந்த வாரம் பெண்கள் வீட்டு வேலையை செய்கிறது அப்படிங்கிறது சமூகத்தில் தவிர்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒரு வாரம் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ஒரே ஆள் எடுத்து போட்டு பார்த்தேன். அது கேர்ள்ஸ் டீமுக்கு எல்லாரும் தெரியும். 2வது வாரம் எனக்கு போல தீபக் அண்ணா இங்கே போயிருக்கிறாரு. அந்த டீமில் இருக்கிறவங்க பார்த்துக்கணும். இப்போ இது பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரிஞ்சது வேற கதை, அந்த பக்கம் கேர்ள்ஸ்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. இப்போ நான் கேர்ள்ஸ் டீமுக்காக முழுவதும் உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த கேமை விளையாட முடியாது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எப்போ கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா சும்மா இருக்கும்போது கிடையாது, ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் சப்போர்ட் பண்ணணும், ஒரு பெண் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க கூட நிற்கணும். அதான் ஜாக் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, முத்து நீ வந்து நீ ஒரு மேல் ஃபெமினிஸ்ட் இருப்பாங்க, இல்லை ஜாக்லின் நான் ஒரு கம்யூனிஸ்ட். யாராவது பாதிக்கப்பட்ட, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கருப்பு சிவப்பு எந்த பாலின வித்தியாசம் இல்லாமல் ஒருத்தன் பாதிக்கப்பட்டால் உதவி செய்ய வேண்டிய கடமை. அந்த வீட்டை பொறுத்து நடுவில் கோடு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நாங்கள் இருக்கோம், அந்த பக்கம் அவங்க இருக்கிறாங்க. பாத்திரங்களோடது யார் அந்த டாஸ்கில் தோக்குறாங்களோ அவங்களோட வேலை. அந்த வாரம் பாய்ஸ் தோத்துருந்தா பாய்ஸ் தான் கழுவ போகிறோம், கேர்ள்ஸ் தோத்துனா கேர்ள்ஸ் தான் கழுவ போகிறோம். இதில் ஆரம்பிக்கிறது என்ன, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ஒன்றா ட்ரீட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ 2 பேரும் ஒன்றா ட்ரீட் பண்ணேன். அந்த மாதிரி அந்த கேமை புரிஞ்சுக்கிறதுனால அங்கே வேறு முத்துக்குமரன் அங்கே பிடிக்கலன்னா வெளியே போயிருங்கிறது கேர்ள்ஸ் டீம் கிடையாது, யாராக இருந்தாலும் அதுதான். அது வந்து பாய்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் டீமாக இருந்தாலும் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரியும் போது அது அந்த மாதிரி போய் சேர்ந்ததுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. கோடு பிரித்ததுக்கு அப்புறம் நான் எங்கேயாவது கேர்ள்ஸை பற்றி இப்போது ஜாக்லின் எவிக்ட் ஆகி போகும்போது உள்ள ஒரு எல்லாரும் அழுவும் போது ஜெஃப்ரியும் சத்தியமாக போய் சிரிப்பாங்க. அது ஆடியன்ஸ்க்கு ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கு ஃபினாலிலே வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அதுக்காக சிரிக்கல அப்படின்னு. நீங்கள் சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை, இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எங்கன்னா தோணுச்சா? இல்லை, அந்த வீடு எமோஷனாக அவனை போட்டு ஒரு அமுக்கு அமைக்கிறோன்னே. அந்த 105 நாள் யாருமே பார்க்கவே இல்லை. பட் ஆனால் யாரோ ஒருத்தர் வெளியே போய் தானே ஆகணும், அதானே கண்டிப்பாக போய் தான் ரூல். ஆனால் உனக்கு பிடிச்சவன் இப்போ ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் திடீர்னு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு, நம்ம வருத்தப்படுவோமா மாட்டோம். இதே நமக்கு தெரிஞ்சவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா
அது நமக்கு கஷ்டமா இருக்குல்ல, ஐயோ என்னடான்னு. பட் ஆனால் இது கேம் இல்லை. இப்போ தீபக் வெளியே போகும்போதோ ஜாக்லின் வெளியே போகும்போதோ முத்து உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா அழுகுறாரு. 45 வயசுல அவர் கப்பை தூக்கி இருக்கணும் அப்படின்னு ஏதோ பேசுறாரு. அதானே கேம் ரூல்ஸ். இப்ப இது கேம் தானே அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல அப்படியே ஒரு வார்த்தை வைங்க. நான் மனுஷன் தானே, நான் மிஷன் இல்லைல்ல, நான் கேம்ல தான் வந்திருக்கேன், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தீபக் அண்ணன் டிசர்வ்னு வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, உள்ள இருக்கிற எனக்கு எப்படி இருந்திருக்கும் டிசர்வ், அவர் வெளில போறான்னு என்னையா நடக்குதுங்கிற குழப்பம் இருக்குல்ல. நான் ஜெயிக்கணும் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. மஞ்சள் என்ன சொல்லுது, எனக்கு இல்லைன்னா அந்த கப்பு முத்துக்குமார் போகணுங்குது. ஜாக் என்ன சொல்லுது, எனக்கு இல்லைன்னா அந்த கப்பு முத்துக்குமார் இருக்குது. தீபக் அண்ணன் இப்போ இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தானே, அவங்களுக்கு ஏன் அந்த என்ன வந்துச்சு, அந்த வீடு அப்படி ஒன்று செஞ்சிடும். ஆர்னவ் ஸ்டேஜில் ஜால்ராஸ்ன்னு சொல்லும் போது உள்ள ஒன்று வந்திருக்கும்ல, இன்னும் இப்படி பேச நல்லா தானே போனார் அப்படின்றப்போ அங்கே முத்துக்குமாரனுக்கு என்ன தோணுச்சு? அவர் இன்னும் நிறைய நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக வேண்டியதுக்குன்னு தோணுச்சு. அவர் சில விஷயங்கள் இன்னும் அவருக்கு நிறைய புரிதல் வர வேண்டியது இருக்குன்னு தோணுச்சு. அவர் கஷ்டப்பட போறான்னு தோணுச்சு, அவ்வளவுதான். மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.